இறையேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடுகளின் காலத்தில் வழக்கமாக தேவாலயங்களில் திரு சுரூபங்களும் சிலுவைகளும் திரையிடப்படுவதன் அவசியத்தை தெரிந்து கொள்ளலாம். தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு பாரம்பரியமாக திருப்பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் தேவாலயங்களில் சிலுவைகளையும் புனித சுரூபங்களையும் ஊதா நிற துணியால் திரையிடப்படுவது இந்த பண்டைய வழக்கம். தவக்காலத்தின் இறுதி பகுதியான திருப்பாடுகளின் காலத்தில் தொடக்கத்தை குறிக்கிறது. இக்காலத்தில் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் துன்பங்களையும் மரணத்தையும் இன்னும் ஆழமாக தியானிக்கிறது. சுரூபங்களையும் சிலுவைகளையும் தற்காலிகமாக மூடி வைப்பதன் மூலம் திருப்பாடுகளின் மறைபொருளை பற்றி ஆழமாக சிந்திக்கவும், கிறிஸ்துவின் மகிமை சிலுவையின் வழியாகவே வெளிப்படுகிறது என்பதை உணரவும் திருச்சபை விசுவாசிகளை அழைக்கிறது. இந்த திரையிடல் புனித வாரத்தின் வழிபாடுகளுக்கு தயாராகும் விசுவாசிகளிடையே ஒரு புனிதமான எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் கொண்டாட்டமான பெரிய வெள்ளிக்கிழமையன்று சிலுவையின் திரை விலக்கப்படுகிறது. மற்ற சுரூபங்கள் பொதுவாக உயிர்ப்பு பெருவிழா திருவழிபாட்டின் போது மீண்டும் திறக்கப்படுகின்றன. அப்போது திருச்சபையானது கிறிஸ்துவின் உயிர்ப்பையும் பாவம் மற்றும் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியையும் பறைசாற்றுகின்றது. திருப்பாடுகளின் காலத்தில் சுரூபங்களும் சிலுவைகளும் திரையிடப்படுவது ஒரு முக்கிய வழிபாட்டு மரபாகும். இது ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நோக்கங்களை கொண்டுள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இருந்தே நடைமுறையில் இருக்கும் இந்த திருச்சடங்கின் காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். மறைநூல் மற்றும் இறையியல் முக்கியத்துவம். மறைந்திருக்கும் கிறிஸ்து. யோவான் நற்செய்தியில் 8ஆம் அதிகாரம் 59 யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய முயன்ற போது அவர் மறைந்து தேவாலயத்தை விட்டு வெளியேறினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நினைவு கூறும் வகையில் அவரது பாடுகளின் போது அவர் தம் இறைத்தன்மையை மறைத்து தாழ்மையை தேர்ந்தெடுத்ததை இத்திரையிடல் குறிக்கிறது. கோவில் திரை. கிறிஸ்துவின் மரணத்தின் போது இரண்டாக கிழிந்த எருசலேம் தேவாலயத்தின் திரையை ஊதா நிற துணிகள் பிரதிபலிக்கின்றன. தலைவனும் பணியாளரும். தலைவனான இயேசுவின் மகிமை மறைக்கப்படும் போது அவரது பணியாளர்களான புனிதர்களின் திரு சுரூபங்களும் மறைக்கப்படுவது முறை என்ற மரபு வழியில் இது கடைபிடிக்கப்படுகிறது. ஆன்மீக நோக்கம். கண்களுக்கான நோன்பு. ஆலயத்தின் அழகிய சுரூபங்களை மறைப்பதன் மூலம் விசுவாசிகள் ஒருவித காட்சி நோன்பு இருக்க அழைக்கப்படுகிறார்கள். இது வெளிப்புற கவர்ச்சிகளை தவிர்த்து இறை வார்த்தையிலும் கிறிஸ்துவின் பாடுகளிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்த உதவுகிறது. ஆர்வமிக எதிர்பார்ப்பு. பழகிப்போன திரு சுரூபங்கள் திடீரென மறைக்கப்படுவது ஒரு துக்கத்தையும் ஆன்மீக தன்மையையும் உணர்த்துகிறது. இது உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியாக நம்மிடம் ஒரு பேராவலை தூண்டுகிறது. முக்கியமானவற்றில் கவனம். இந்த திரை சிலுவை, சாவு மற்றும் மீட்பு என்ற மிக முக்கியமான உண்மைகளை விசுவாசிகள் தியானிக்க வழிவகை செய்கிறது. திரை விலகிடும் நேரம். திருச்சிலுவை. பெரிய வெள்ளிக்கிழமையன்று சிலுவை ஆராதனையின் போது இயேசுவின் மரணத்தை வலியுறுத்த சிலுவையின் திரை விலக்கப்படுகிறது.